ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஸ்டோரி ப்ரோட்டோகால் ஏட்ரா பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டோரி ப்ரோட்டோகாலுடைய ஃபண்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ ரைஸ் பண்ணியிருக்காங்கனாக்கா $134.3 மில்லியன் ஒர்த்துள்ள ஃபண்ட் ரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டோரி ப்ரோட்டோகால். இந்த ஸ்டோரி ப்ரோட்டோகால் பார்த்தீங்கன்னாக்கா L1 கேட்டகரி லேயர் 1 ப்ராஜெக்ட் ஓகேங்களா. இந்த லேயர் 1 ப்ராஜெக்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஓன் டோக்கன் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து லேயர் 1 ப்ராஜெக்ட்னாவே கண்டிப்பாக டோக்கன் வந்து கண்டிப்பாக வந்து லான்ச் பண்ணுவாங்க. அதன் வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டோரி ப்ரோட்டோகாலும் கூடிய விரைவில் வந்து L1 ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான டோக்கன் வந்து லான்ச் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா எப்போ வந்து ஏர்ட்ராப் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2025 Q1 ஓகேங்களா. நெக்ஸ்ட் இயர் வந்து Q1ல் கண்டிப்பாக எங்களுடைய டோக்கன் வந்து வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனாக்கா இந்த இயர் எண்டு டிசம்பரில் வரத்துக்கு கூட அதிகமான வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு மாதம் மட்டும்தான் டைம் இருக்குது ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்கிற எல்லா பேட்சஸும் வந்து நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஆல்ரெடி நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒரு 3 பேட்ச் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு உண்டான வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நேற்று போட்ட வீடியோவில் வந்து அந்த சோலோ ப்ரோட்டோகால் வந்து சரியாக வந்து ஒர்க் ஆகலை. ஆனால் இப்போ வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸ்டோரி ப்ரோட்டோகாலுடைய ஃபண்ட் ரைஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 134 மில்லியன். இதோட டோட்டல் ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு 320K இருக்காங்க. 3,20,000 ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க. என்னோட எக்கோ சிஸ்டத்தை வந்து உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்களுடைய எக்கோ சிஸ்டம் வந்து வேறு லெவலில் இருக்குது ஓகேங்களா. ஜஸ்ட்டு காட்டுறோம் பாருங்கள். இதுதான் எங்களுடைய எக்கோ சிஸ்டம் ஓகேங்களா. ஸ்டோரி ப்ரோட்டோகாலுடைய எக்கோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கா கிரியேட்டர், கன்சியூமர், அதுக்கப்புறம் ஏஐயில் இருக்காங்க, டெஃபி ப்ராஜெக்டில் இருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 4 கேட்டகரியில் வந்து இவங்க எல்லாத்துலேயுமே இருக்காங்க. டோட்டலாக இந்த ஸ்டோரி ப்ரோட்டோகால் வேறு லெவலில் வரக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்டோரி ப்ரோட்டோகால் வந்து 0 காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இப்போதைக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த இதில் இருக்கிற எல்லா டாஸ்க்கையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கனாக்கா நீங்கள் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வேறு லெவலில் ப்ராஃபிட் கண்டிப்பாக இந்த டீமுக்கிட்ட வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த டாஸ்க் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி சொல்கிறேன் பாருங்கள். இந்த சோலோ ஏஐ வந்து நேற்று வீடியோவில் வந்து போட்டிருப்பேன். சரியாக ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு எல்லா டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். இருந்தாலும் ஒர்க் ஆகலன்னு சொன்னேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு உங்களோட வாலெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய வாலெட் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. மெட்டாமாஸ்க் வாலெட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டோரி ஸ்டார்ட் ஓகேங்களா. இதில் வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னாக்கா ஃபாலோ ஸ்டோரி சோலோ ட்விட்டர் ஓகேங்களா. இதை ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நேற்று அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா. அகெயின் சேம் ப்ராசஸ் தான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நான் இந்த சோலோ வந்து ஃபாலோ பண்ணிட்டேன். ஃபாலோ பண்ணோன்னே இங்கே பாருங்கள் கிளைம் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. நேற்றும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பண்ணியிருப்போம். செக்இன் பண்ணோம். இதில் வந்து சவுண்டு இது எல்லாமே தான் நம்ம பண்ணோம். ஆனால் இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகலை. பாருங்கள், இதுக்கு வந்து செக்இன் பண்ணதுக்கு வந்து இங்கே வந்து நான் கேட்குறேன், ஜஸ்ட் உங்களுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டில் கன்ஃபர்மேஷன் கேட்குறேன். கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன்று முடிஞ்சு ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஹிட் ஓகேங்களா. ஏதாவது ஒன்று வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் ஹிட் ஓகேங்களா. இதை வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோன்னே ஹிட் ஓகேங்களா. இதுக்கு வந்து சம் ஃபீஸ் வந்து போகும். எல்லாமே வந்து டெஸ்ட் டோக்கன் ஓகேங்களா. டெஸ்ட் டோக்கனுடைய நேம் பார்த்தீங்கன்னாக்கா ஐபின்னு வரும் ஓகேங்களா. ஐபி ஓகேங்களா. இதை வந்து கிளிக் கொடுத்தாச்சு ஓகேங்களா. இந்த ஹார்ட் சிம்பிளும் கொடுத்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்சால் எல்லாத்தையும் கொடுத்து விடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. கொடுத்துட்டு அகெயின் வந்து ரிவார்டுக்கு போங்க. ரிவார்டுக்கு போனோடனே இதை வந்து பெருசு பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள் எல்லாம் ஓகே ஆச்சு தெரிஞ்சுங்களா. ஃபேவரட்டில் ஒன்று போட்டாச்சு, இட்டு கொடுத்தாச்சு. இங்கே கிளைம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. கிளைம் பண்ணியாச்சு. இப்போ வந்து வெல்கம் டு ஒரு சாங் வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம் ஓகேங்களா. நம்ம வந்து ஒரு சாங்கை வந்து ஃபேவரட்டில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து லைக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சாங்கை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். என்னென்னு பண்ண போகிறோம்னாக்கா க்ரியேட் வந்து லவ் சாங் ஓகேங்களா. லவ் சாங் இதை கிளிக் கொடுத்துட்டு இப்போ நான் பண்ண போகிறேன். ஜஸ்ட் வந்து நான் வந்து க்ரியேட் கொடுக்குறேன். க்ரியேட் கொடுத்தோடனே அகெயின் வந்து மெட்டாமாஸ்க் வாலெட்டில் போகும். இருங்க, ஜஸ்ட்டு இது ஓகே ஆகலை. ஓகே, வெறும் லவ் மட்டும் கொடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஜென்ரேட் ஆகுது ஓகேங்களா. இது ஜென்ரேட் ஆன பிறகு வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்கு உண்டான பாயிண்ட்டை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். 0/2 ஓகேங்களா. இங்கே பாருங்கள் 0/2ன்னு இருக்குது. இப்போ அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த சோலோ ஏஐ இதில் பார்த்திங்கன்னா நிறைய டாஸ்க் இருக்குது. அந்த டாஸ்க்லாம் உங்களுக்கு வந்து காட்டுறேங்க. லாஸ்ட்டாக அந்த வீடியோ எண்ட் ஆகும்போது உங்களுக்கு இந்த ஸ்டோரி ப்ரோட்டோகாலில் எக்கோ சிஸ்டத்தில் எவ்வளோ டாஸ்க் வந்து இருக்குது, எவ்வளோ பேச்சஸ் வந்து நம்மளால் கிளைம் பண்ண முடியும் எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து காட்டுறேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கலர்ஸ் ஓகேங்களா. அந்த கலர்ஸில் பார்த்திங்கனாக்கா நான் ஆல்ரெடி வந்து ஒன்று முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அகெயின் வந்து சிங்க் கொடுக்குறேன். சிங்க் கொடுத்தோன்னே எல்லாம் ஓகே ஆச்சுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஓகே இருக்குது. இன்னும் பை லைசன்ஸ் ஃப்ரம் மார்க்கெட் பிளேஸு, பை ஐட்டம்ஸ் இது வந்து ஓகே ஆகலை. ஏன்னா என்எஃப்டிஎஸ் வந்து பை பண்ண முடியல. இதுதான் இஷ்யூஸ் வந்து போயிட்டுருக்கு. ஓகே, நம்ம இந்த சோலோ ஏஐ பார்க்கலாம் ஓகேங்களா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் வந்து கிளைம் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் வந்து நிறைய பேட்சஸ் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து கண்டிப்பாக போடுவேன் ஓகேங்களா. ஓகேங்க, பாருங்கள் மியூசிக் ஜென்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு. அகெயின் வந்து ரிவார்டுக்கு போங்க. ரிவார்டுக்கு போயிட்டு இங்கே வந்து கிளைம் கொடுங்க. ஜஸ்ட் இதை பெருசு பண்ணுங்க. கிளைம் கொடுத்தாச்சு. கீழே வந்து மின்ட் பேட்ச் இதில் கொடுத்த உடனே நம்மளுக்கு அந்த ஸ்டோரி ப்ரோட்டோகாலுடைய இந்த பேஜுக்கு வந்துச்சு. இதில் வந்து ஜஸ்ட் வாலெட் வந்து கனெக்ட் பண்ணோம். ஜஸ்ட் இருங்க, வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வாலெட் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். என்ன சொல்லியிருக்கான், ஃபாலோ சோலோ ஏஐ வந்து ட்விட்டர் அதை வந்து பண்ணியாச்சு. இட் ஒன் சாங்கு, கிரியேட் ஒன் சாங்கு, மொத்தமே இதுதான். ஹவு டு குவாலிஃபை இந்த 3 வந்து நம்ம கேட்டகரி முடித்தோடனே நம்ம வந்து நம்மளுடைய பேட்ச் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். கிளைம் பேட்ச் இதை கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தோன்னே அகைன் வந்து உங்களுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டில் ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கேட்கும். ஜஸ்ட் கன்ஃபார்ம்னு கொடுங்க. ஓகேங்களா, கன்ஃபார்ம்னு கொடுத்தாச்சு. இப்போ இந்த பேட்ச் வந்து நான் கிளைம் பண்ணிட்டேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த NFT வந்து கிளைம் பண்ணிட்டேன். ஓகேங்களா, யூ ஹவ் கிளைம்டு எ பேட்ச். ஓகேங்களா, பேக் டு சோலோ. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கிளைம் பண்ணிட்டோம். எல்லா பேட்சஸ் வந்து கிளைம் பண்ணியிருக்கோம். இந்த கலர்ஸில் போய்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மை கலெக்ஷனில் போனாங்கனாக்கா எங்கிட்ட இது வரைக்கும் எவ்வளோ பேட்சஸ் வந்து கிளைம் பண்ணியிருக்கேனாக்கா இங்கே பாருங்கள் சோலோ பேட்ச் வந்து கிளைம் பண்ணிட்டேன். அன்லிஸ்ட் வந்து பேட்ச் வந்து கிளைம் பண்ணிட்டேன். ஓடிசி டெஸ்ட்நெட் கிளைம் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இது வந்து என்னுடைய ஒரு வாலெட்டு. ஓகேங்களா, என்னுடைய மெயின் வாலெட்டில் எவ்வளோ கிளைம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேங்க. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது என்னுடைய மெயின் வாலெட். ஓகேங்களா, இந்த மெயின் வாலெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பேச்சஸ் வந்து கிளைம் பண்ணியிருக்குன்னா சோலோ. ஓகேங்களா, இது ஒன்று ஐபி அசட்ஸ்ன்னு கண்டு காட்டணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபி அசட் 90, அதுக்கப்புறம் வந்து கலர்ஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து 2 இருக்குது. ஓகேங்களா, இதை வந்து ஃபஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். அன்லீஷும் ப்ளஸ் வந்து அந்த ஸ்டோரி ஓடிசி டெஸ்ட்நெட். ஓகேங்களா, 1 2 மேலே ஒரு 3 டோட்டலாக வந்து 5 பேச்சஸ் வந்து கிளைம் பண்ணியிருக்கேன். மோர் பேச்சஸ் வந்து கிளைம் பண்ணோம். ஓகேங்களா, அது எப்படின்னு பார்க்குறதுனாக்கா அந்த ஸ்டோரி எக்கோசிஸ்டம். ஓகேங்களா, எங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் வந்து இதுதான் ஸ்டோரி எக்கோசிஸ்டம். இது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து டோட்டலாக வந்து ஓப்பன் ஆகட்டும். ரிஃப்ரெஷ் பண்ணுறேங்க பேஜஸை. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இந்த ஸ்டோரி எக்கோசிஸ்டம் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக இந்த பாருங்கள் இந்த டாட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா ப்ளூ கலரில், இது எல்லாத்தையும் நம்ம கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, டோட்டலாக பாருங்கள் 4, கீழே ஒரு 4 8, அது கீழே ஒரு 4 12, டோட்டலாக வந்து 15 இருக்குது. ஓகேங்களா, வேரியோ டெக்ஸ் எக்ஸ்சேஞ்சு, அதுக்கப்புறம் வந்து 5 RX, அதுக்கப்புறம் மோஜியன், அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரி ஹண்ட்டு, அதுக்கப்புறம் அன்லீஷு, சேட்டோரி, சோலோ, கோனி ஸ்டோரி, அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் இன்ஃபினைட் வந்து சி, அதுக்கப்புறம் வந்து சி அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி நிறைய வந்து இருக்குது. நிறைய பேச்சஸ் இப்போதைக்கு 5 வந்து கிளைம் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் இது எல்லாமே நான் பண்ணிட்டேன். இருந்தாலும் வந்து ஒன்று கிளைம் பண்ண முடியல. இது ஒன்று பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 5 RX வந்து பண்ணிட்டேன். வேரியோ பண்ணிட்டேன். சேட்டோரி பண்ணல. இது 3 வந்து பண்ணியிருக்கேன். 1 2 3 இந்த 3 வந்து பண்ணியிருக்கேன். நான் வந்து ஸ்டில் இப்போ வரையும் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஓகேங்களா, மேபி வந்து ஸ்லோவாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இப்போ வந்து இதில் வந்து இது பண்ணலாம். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இது வேரியோ 1 90. ஓகேங்களா, 90ன்னு ஒரு பேட்ச் இருக்குது. ஓகேங்களா, அது வேணால் பண்ணலாம். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த 90ன்னு சொல்லிட்டு ஒரு ஓடிசி பேட்ச் வந்து நம்ம கிளைம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணோம். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, வாலெட் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. வந்து கிரியேட் ட்வீட். ஓகேங்களா, ஒரு ட்வீட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக அதுவே கிரியேட் பண்ணிவிடும். ஓகேங்களா, ஜஸ்ட் நீங்கள் வந்து போடுற மாதிரி தான் இருக்கும். போஸ்ட் மட்டும் தான் போடுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் போஸ்ட் வந்து கொடுத்தாச்சு. இதில் வந்து வியூ வந்து ஒரு பாருங்க. இந்த வியூவை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோன்னே கீழே வாங்க ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்து இதில் பாருங்கள் காப்பி லிங்க். ஓகேங்களா, இந்த லிங்க் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வெரிஃபை போஸ்ட். ஓகேங்களா, நீங்கள் போஸ்ட் போட்டிருக்கீங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஓகேங்களா, சென்ட் கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் ஓகே ஆகிடுச்சு. எல்லாமே டாஸ்க் என்ன சொல்கிறோம், ஹவு டு குவாலிஃபை கனெக்ட் வர நெகட்டிவ் வாலெட்டு, கிரியேட் ட்வீட்டு, கண்டென்ட் ப்ரொவைட், அவங்களே வந்து கண்டென்ட்டெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. வேலிடேட் த ட்வீட்டு, கிளைம் ஒரு பேட்ச். இப்போ வந்து கிளைம் கொடுக்குறேன். கிளைம் கொடுத்த உடனே அகைன் வந்து மெட்டாமாஸ்க் வாலெட்டில் ஜஸ்ட் நம்மளுக்கிட்ட ஒரு ட்ரான்சாக்ஷன் கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஜஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஓகே இந்த பேட்ச் வந்து கிளைம் ஆகுது. ஓகே, இங்கே பாருங்கள் யூ ஹவ் கிளைம்டு திஸ் பேட்ச்னு வந்துச்சு. இதை வந்து நம்ம எங்கே பார்க்கலாம்னா நம்மளுடைய கலர்ஸ் ப்ரொஃபைலில் போய்ட்டு ஜஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே என்னுடைய பேட்சஸ் எல்லாம் காட்டும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் இப்போதைக்கு 3 தான் இருக்குது. ஜஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து ஆட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆட் ஆகலை, லேட்டாக ஆட் ஆகும் போல் இருக்குது. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னாக்கா கலெக்ஷன்ஸில் வந்து ஓகே ஆட் ஆகிடுச்சு. பாருங்கள் இங்கே பாருங்கள் நைட் 1 2 3 4. ஓகேங்களா, ஒன்று இந்த கலர்ஸ் பேட்ச் வந்து என்னால் கிளைம் பண்ண முடியல. இதில் பார்த்தீங்கன்னா 2 வந்து ஆக மாட்டேங்குது. பையன் ஐட்டம்ஸு, பையன் லைசன்ஸ் இது வந்து நான் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டுது பாருங்கள். பை ஐட்டம்ஸ் வந்து 1 பண்ணிட்டேன். பை ஐட்டம்ஸ் வந்து 2 ஐட்டம்ஸ் வந்து 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இது 2மே ஓகே ஆகிடுச்சு. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து எனக்கு வந்து டிக் இன்னும் மாறலை, க்ரீன் கலரில் மாறலை. மேபி வந்து இன்னொரு 1 hour 2 hours வந்து மாறிடும். மாறின பிறகு இதை கிளைம் பண்ணிப்பேன். ஓகேங்களா, நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள்.
உங்களுக்கு ஐபி டோக்கன் வந்து கண்டிப்பாக தேவை. அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். பாருங்கள் என்கிட்ட வந்து 0.48 தான் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா நான் இன்றைக்கி ஒரு டோக்கன் வந்து கிளைம் பண்ணேன். கிளைம் பண்ணிட்டு தான் என்னால் பண்ண முடிஞ்சுச்சு. ஓகேங்களா? இதை கலர்ஸ் பேட்சை வந்து கிளைம் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் மேற்கொண்டு இருக்கிற பேட்சஸ்லாம் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். இது எல்லாத்தையும் நான் வந்து கிளைம் பண்ணிடுவேன். இன்னொரு 1 ஆர் 2 டேஸில் வந்து எல்லாத்தையும் கிளைம் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். மோர் பேட்சஸ் வந்து கம்மிங். ஓகேங்களா? நிறைய பேட்சஸ் இருக்குது பாருங்கள். ஹார்டர்லி இருக்குது, ஊஃபி இருக்குது, ஜஸ்டிவ் இருக்குது, ஸ்பாட் லைட் இருக்குது, ஸ்டாண்டர்ட் இருக்குது, ஒன் காம்போ, வேண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி நிறைய பேட்சஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இதில் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஏர் ட்ராப் வந்து கிடைக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப குறைவாக கிடைக்கும். குறைவாக தான் கிடைக்கும். ஓகேங்களா? அதே நீங்கள் எல்லா பேட்சஸும் நீங்கள் கிளைம் பண்ணிங்கனாக்கா வேறு லெவலில் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா வந்து இது வந்து L1 கேட்டகரி, நல்லா புரிஞ்சுங்க. L1 கேட்டகரியில் இருக்கிற ஒரு பெஸ்ட் ப்ராஜெக்ட், அப்கமிங்கில் வரக்கூடிய ப்ராஜெக்ட். இதனோட ஃபண்ட் ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 140 மில்லியன் கிட்ட ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்கிற எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாக்கா கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு. நன்றி, வணக்கம்.